பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. இந்த பாடம் என்ன பார்க்க போகிறோன்னா தன்வீன் இரட்டை குறிகள் தோசபா தோசே தோபேஷ் ஆகியவற்றுக்கு தன்வீன் என்று கூறப்படும். தன்வீனை மூக்கினால் ஓத வேண்டும். இப்போது நம்ம இதுவரை பார்த்த பாடம் என்னது? ஜபா ஜேர் பேஷ். இந்த மூணு இதுக்கும் என்ன சொல்லுவாங்க, மொத்தமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹரக்கத். அதாவது ஹரக்கத் போடுங்க அப்படின்னு சொன்னால் ஜபா ஜே பேஷ் இந்த மாதிரி வரும். இப்போ இரட்டை குறிகள்னால் என்ன? தோ ஜபா தோ ஜே தோ பேஷ். சரிங்களா? ரெண்டு கோடு. அதாவது தோனா என்னது? இரண்டு. அது மாதிரி இப்போ ஜபருக்கு 2 கோடு இருக்கும், ஜேருக்கு 2 கோடு கீழே இருக்கும், பேஷுக்கு 2 இது இருக்கும். அப்போ தோ ஜபா தோ ஜே தோ பேஷ். இந்த மூணுக்கு என்ன சொல்லப்படும் அப்படின்னு சொன்னால் தன்வீன் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போது தோ ஜபருக்கு பின்னாடி ஒரு அலிஃப் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் என்ன பண்ணாது? உச்சரிக்கப்படாது. உதாரணமாக இப்போ இங்கே என்ன இருக்குது? ஹம்சா இருக்கா? ஹம்சா தோ ஜபர் அண்ணன் தான் நம்ம சொல்லணும். நம்ம அலிஃப் இருக்கனால ஆன் அப்படின்னு நீட்டிடக்கூடாது. ஓகேங்களா? புரியுதா? பான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எப்படி சொல்லணும்? பன் அப்படின்னு சொன்னால் தான் என்னது ரைட்டு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த அலிஃப் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் என்னது உச்சரிக்கப்படாது. இது எதுக்குன்னா இந்த தோ ஜபருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? தன் சன் ஜன் ஹன் ஹன் தன் தன் ரன் ஜன் சன் ஷன் ஸ்வன் ஒன் துவன் ஒன் அன் கன் ஃபன் அன் கன் லன் மன் நன் ஒன் ஹன் அன் என். இப்போ தோசேருக்குலாம் அந்த சட்டம் கிடையாது, அலிஃப்லாம் வராது. தோ ஜபருக்கு மட்டும்தான் என்னது? தோ ஜபருக்கு பின்னாடி ஒரு அலிஃப் வரும், ஆனால் அது என்னது? உச்சரிக்கப்படாது. அடுத்தது இன் பின் தின். இப்போது ஜேர் இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம்? இ பி அப்படி சொல்லுவோம்ல. இப்போ தோ ஜேர் இருக்கனால இன் பின் லாஸ்ட்டில் அந்த இன்னை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? தின் சின் ஜின் ஹின் ஹின் தின் ரின் ரின் ஜின் சின் ஷின் ஸ்வின் லின் தின் லின் ஐன் ரின் ஃபின் ஐன் கின் லின் மின் நின் பின் ஹின் இன் இன். அடுத்தது தோ பேஷ் தன்வீன். இது இப்போ அலிஃப்க்கு பேஷ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஊன்னு சொல்லுவோம். அதே தன்வீன் இருந்துச்சுன்னா உன். எக்ஸ்ட்ரா இன்னை மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். உன் புன் துன் சுன் ஜுன் ஹுன் ஹுன் துன் துன் ருன் ஜுன் சுன் ஷுன் சுன் லுன் துன் லுன் உன் குன் ஃபுன் உன் குன் லுன் முன் நுன் உன் ஹுன் உன் யுன். ஓகேங்களா? இப்போ இந்த தன்வீன் தான் பல சட்டங்களாக பிரியும். இப்போ நம்ம தன்வீன்னா என்ன தெரிஞ்சிருச்சுல? என்னது? தோசபா தோசே தோபேஷ். இதுதான் தன்வீன் சொல்லப்படும். இந்த தன்வீனை வச்சும் இன்னொன்று நூனே சாக்கினை வச்சும் நிறைய சட்டங்கள் பிரியும். அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அந்த பாடத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இது நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க, அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோடைய லிங்க் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் அந்த சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.